freelancing. According to the report, 60% of the Indian freelancers எல்லாருமே 30 வயசு கீழே இருக்கவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இது என்ன நியூஸ்? இதோட பெருசாக ஒரு நியூஸ் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அந்த 60% சொல்லியிருந்தேன்ல, அந்த 60%ல் 23% of the Indian freelancers எல்லாருமே 40 lakhs per annum earn பண்ணிட்டு இருக்காங்களாம். 40 lakhs. ஸோ இந்த அளவுக்கு க்ரோயிங் ஃபீல்டாக இருக்க இந்த ஃப்ரீலான்சிங் இண்டஸ்ட்ரியில் நான் எப்படி என்னோட ஃபஸ்ட் கிளைண்ட்டை 2023 ஆன்போர்ட் பண்ணேன், நான் என்னென்ன டெக்னிக்ஸில் யூஸ் பண்ணேன் அப்படின்னு இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. ஸோ என்னோடய ஃபஸ்ட் கிளைண்ட்ஸை நான் எப்படி எடுத்தேன்? ஸோ இது வந்து 2023 நினைக்கிறேன். ஆக்சுவலாக 2 years பேக்கு நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆக்சுவலாக நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கான்டென்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு ரீல்ஸ் மேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மார்க்கெட்டிங் கண்டென்ட்டு ஒரு சில விஷயம்லாம் வந்து அப்போ வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து வீடியோ எடிட்டிங் மேலே லைட்டாக ஒரு பேஷன் இருந்துச்சு. ஸோ அந்த பேஷனை வந்து சரி ஓகே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அதுக்கு முன்னாடி வந்து நான் யூடியூப் சேனல்ஸ் 2-3 யூடியூப் சேனல்ஸ் யாருக்குமே தெரியாமல் வச்சுருந்தேன். ஸோ எதுக்குன்னா அது வந்து சும்மா டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான், ஒரு சில கான்டென்ட்லாம் அப்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வச்சுருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் வந்து அப்போ வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமில் டிக்டாக் பேனுக்கு அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து அதில் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து மேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி தான் வந்து ரேண்டமாக ஆக்சிடென்டலாக வந்து ஒரு சம்திங் அரவுண்ட் ஒரு 30-35 ரீல்ஸ் மட்டும் மேலே க்ரியேட் பண்ணியிருப்பேன். இப்போ ரேண்டமாக தான் வந்து ஒரு க்ரியேட்டர் ஒரு 80,000-85,000 ஃபாலோவர்ஸ் இருந்திருக்கும் அந்த க்ரியேட்டருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன ரீச் பண்ணாங்க, இந்த மாதிரி உங்களோட எடிட்டிங் ஸ்டைல்ஸ்லாம் நல்லா இருக்குது, எனக்கு எடிட் பண்ணி தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஷாக்கு. எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 5,000 சம்திங் அரவுண்ட் அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் தான் இருக்கும் இன்ஸ்டாகிராமில். ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. யூடியூப்பில் செக் பண்ணால் 1,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சு. இது இன்ஸ்டாகிராமில் 80-85K ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே பண்ணலாமே அப்படி ஃப்ரீலான்சிங். அதுக்கு முன்னாடியே வந்து இந்த அப்வொர்க்கு, ஃபைவர் அதெல்லாம் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சதோட சரி வர்ற எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணும், ஒருத்தங்கிட்டேருந்து ரிப்ளை வராது. ஏன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரியல அதில் வந்து அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து அந்த ரேட்டிங்ஸ் வச்சு தான் ரிப்பீட்டடாக வீடியோ எடிட்டிங் சர்வீஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து பிகினர் வந்து ஒரு கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நான் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் இயரில் வந்து அதை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கிராஃபிக் டிசைனர், யூடியூப் தம்ப்நெயில் மேக்கர் அப்படி இப்படின்னு ஏதோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ வந்து இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு ஒர்க் வந்துச்சு. ஓகே கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இன்பவுண்ட் லீட்ஸ் வருது அப்படின்னு வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு ஓகே சொல்லிட்டேன் அவங்களுக்கு. ஓகே சொல்லிவிட்டு ஒரு கால் பேசணும், இந்த மாதிரி தான் எடிட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சாம்பிளாக ஒரு வீடியோ கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள், இட் இஸ் ஓகேனா நம்ம வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து கிளாஸில் இருந்தேன்னு நினைக்கிறேன். கிளாஸில் இருந்து கரெக்டாக அவங்க கிட்டேருந்து கால் வருது. நான் வந்து பார்க்கல. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஒரு சிரிப்பான சம்பவம் பண்ணிட்டான். கால் வருது, நான் வந்து பார்க்கல. ஆக்சுவலாக மொபைல் இங்கே இருக்குது, நான் வந்து அந்த சைடு இருந்தேன். கால் வருது, அவன் வந்து ஏதோ ஃபோனில் அட்டன் பண்ணி, அவன் கிளைண்ட்டோட கால் அட்டன் பண்ணி ஃபோனில் ஸ்பாட்டிஃபைல மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன் கரெக்டாக அந்த மைக்கில் வச்சு. என்னடான்னு பார்த்தா இவன் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு டக்குன்னு கால் கட் பண்ணிவிட்டு, இதுவே ஒரு ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி இப்போ தாண்டா எப்பயோ நடக்குது அப்படின்ட்டு திருப்பி கால் பண்ணி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொன்னாங்க, சாம்பிள் ஃபஸ்ட்டு தரேன், அதை எடிட் பண்ணி காட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா பண்ணலாம் அப்படின்ட்டு. சாம்பிள் மட்டும் நான் என்னோடய பெஸ்ட்டு கொடுக்குற அளவுக்கு அதில் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நடந்தது வந்து எனக்கு வந்து மந்த்லி 25 வீடியோஸாக 22 நினைக்கிறேன், 22 வீடியோஸ் வேணும்னு கேட்டாங்க. எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஓகே சொல்கிறதா வேணாம் சொல்கிறதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸில் இருந்தேன். ஏன்னா நான் காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன்ல, அப்போ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸில் இருந்தேன். என்ன வந்து பே பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கிளைண்ட்டுனால எனக்கு வந்து அப்போதைக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே நம்மளுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் நிறையா, ரொம்ப சார்ஜ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நான் வந்து சம்திங் அரௌண்ட் 250 பர் ரீல் அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பர் மந்த்துக்கு வந்து 20-22னா பார்த்துக்கோங்க எவ்வளோ வருதுன்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்படி தான் என்னோடய ஃபஸ்ட்டு கிளைண்ட்டுன்ற ஜேர்னி வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபர்தராக வந்து நான் அவங்களுக்கு எப்படியோ மேனேஜ் பண்ணி நான் காலேஜ் போயிட்டு இது வந்து சைடில் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு சோஷியல் மீடியாவோட பவர் வந்து எந்த அளவுக்கு அப்படின்றது. ஸோ
அதுக்கப்புறம் தான் லெவரேஜின்ற டேர்ம் புரிய ஆரம்பிச்சிச்சு. லெவரேஜ்னால் என்ன? லெவரேஜ்ன்றது ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டேர்ம். லெவரேஜ் நம்ம வந்து சோஷியல் மீடியாவை எந்த அளவுக்கு லெவரேஜ் பண்ணி நம்ம கிளைண்ட் சப்டேக்கிங் மிஷினாக மாற்றுறது அப்படின்றதெல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு, என்னையே அறியாமல் வந்து நான் சோஷியல் மீடியாவை லெவரேஜாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கிளைண்ட் சப்டேக் பண்ணுறேன் அப்படின்றது. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து ஃபர்தராக வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். இதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் கிளைண்ட்ஸ் வந்து எடுத்த ஸ்டோரி. அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய கிளைண்ட்ஸ் அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 2 years ஆகிடுச்சு. ஸோ நம்ம சோஷியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணுறோம், ஸோ சோஷியல் மீடியாவை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரிலாம் நிறையா கேட்டிருப்போம். ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து குட் திங் தான். நம்ம வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னா, முக்கியமாக நியூபி ஃப்ரீலான்சர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி நிறைய கிளைண்ட்ஸ் ஏமாற்றிட்டு இருக்காங்க, ஏமாற்றப்பட்டுட்டும் இருக்காங்க ஃப்ரீலான்சர்ஸ். அந்த வகையில் நானும் ஒரு ஆடு தான். ஃபஸ்ட்டு கிளைண்ட் ஸ்டோரி கேட்டிங்க, இப்போ கிளைண்ட் எப்படி என்ன சீட் பண்ணாங்க அப்படின்ற ஸ்டோரி கேட்கணும்ல, கேட்டு தானே ஆகணும். புரியுது. ஹவ் ஐ காட் சீட்டட் ஃப்ரம் த கிளைண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட்.